இது வந்து ரொம்ப ட்ரெண்டிங்கா போயிட்டு இருக்குங்க இப்ப இந்த மாடல்ல. இங்க ராஜாராணி படம் போட்டிருப்பாங்க, உள்ள ஃபுல் அண்ட் ஃபுல் போர்டு. இதெல்லாம் 13 ரூபா 14 ரூபா 15 ரூபாய்க்கு தந்துட்டு இருக்கேன். கலர் வேரியன்ஸ் வந்து நிறைய இருக்கு, எக்கச்சக்கமான கலர் வேரியன்ஸ் இதுலயே இருக்கும். டிசைனே நிறைய இருக்கு, இந்த கார்டு டிசைன் நிறைய இருக்கும். விநாயகர் வச்சு தருவாங்க. ஒரு காலத்துல இந்த கார்டெல்லாம் வந்து ரேட் ஹெவியா இருக்கும், ஹெவியா இருந்துச்சுங்க. 20 ரூபாய்க்கு வித்துருந்தானுங்க. இப்ப கூட இந்த தெருக்குள்ள பாத்தீங்கன்னா 20 ரூபான்னு விக்கிறானுங்க. ஆனா நம்மளுக்கு அதெல்லாம் வேணாம் சரிங்களா. 13 ரூபா இந்த கார்டு நான் தரேன். வெறும் 13 ரூபாய். யாராலையும் தர முடியாதீங்க. இந்த போட்டோ எடுத்துட்டு போய் எங்க வேணா கேளுங்க. இப்பயும் நான் கேரண்டி சொல்றேன், என் கடையில தர ரேட் யாராலையும் தர முடியாது, எவனாலையும் தர முடியாது. சொல்றேன் பாருங்க, ஸ்வைப்பிங் கார்டு சரிங்களா. ராஜாராணி படம் போட்டது. கிறிஸ்டின், இந்து, முஸ்லீம் எல்லாருமே இதுதான் விரும்புறாங்க. சரி, இப்ப நான் உங்க வீடியோல ஒரு 2-3 வீடியோ பார்த்தேன் ப்ரோ. அவன் ரொம்ப ஜோக் காட்டுறாங்க ப்ரோ. என்ன ஜோக் காட்டுறீங்களா? என்ன ரங்கா ஜோக் காட்டுறீங்களா? 18 ரூபாய்க்கு இந்த கார்டு தராங்க ப்ரோ வெளியே சரிங்களா. நான் 10 ரூபாய்க்கு தந்துட்டு இருந்தேன். இப்ப நான் உங்களுக்காக ஒன்னும் குறைக்கிறேன். 9 ரூபாய்க்கு தரேன், 9 ரூபாய்க்கு தரேன், 9 ரூபாய்க்கு தரேன். யார் சாமி? எப்பயுமே வந்து நம்ம ஒயிட் கலர்ல பாத்துருப்போம். இது எல்லாமே 8 ரூபா. நான் ஃபர்ஸ்ட் அந்த கார்டு சொல்லியிருப்பேன். இப்ப இந்த கார்டு எல்லாமே 7 ரூபால இருந்து தரேன். 7 ரூபா. கலர் வெரைட்டிஸ்ல வந்து ஃபுல்லாவே மல்டி கலர் தான். இது வந்து போர்டு தானே? இது போர்டு உள்ளக்க இருக்கிறது மட்டும் பேப்பர். அதே பேப்பர் செட் தான், ஆனா பெரிய சைஸா இருக்கும். ஆனா இதுல என்ன பிளஸ்னா ஸ்டிக்கர் வச்சு தரோம். ஃபர்ஸ்ட் வந்ததுல எல்லாம் ஸ்டிக்கர்லாம் வராது சரிங்களா. பேப்பர் செட் ஃபுல்லா பிளேனா இருக்கும். இதுல வந்து ஸ்டிக்கர் வச்சு ரொம்ப பிரீமியமா இருக்கு பாருங்க. பாக்குறதுக்கு நல்லா இருக்கும். அதுவே உங்களுக்கு கார்டு மாதிரி இருக்கு. 11 ரூபா 12 ரூபா 10 ரூபா சொன்னா இது வாங்க மாட்டீங்களா என்ன? நார்மல் கார்டு ஏன் வாங்குறீங்க? ஸ்டிக்கர் வச்சே வாங்குங்க. வெல்கம் பேக் டு ஜெடி கிரியேஷன்ஸ். நான் உங்கள் ஜெடி. நம்ம இப்போ எங்கே வந்திருக்கோம்னு சொல்லி பார்த்தீங்கன்னா பாரிஸ் பூக்கடை ஆப்போசிட்டில் ஆண்டர்சன் ஸ்ட்ரீட்டுக்கு தான் வந்திருக்கோம். ஸோ எந்த ஷாப்பில் இருக்கும்னு சொல்லி பார்த்தீங்கன்னா பாம்பே பேக்ஸ் அண்ட் கார்ட்ஸில் தான் இருக்கும். கிட்ட வந்து இஜாஸ் ப்ரோ இருக்காரு. ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ரெகுலராக வீடியோ போட்டுட்டு தான் இருக்கும். உங்களுக்கு நிறைய அப்டேட்ஸ் வந்து இந்த வீடியோவில் கொடுத்துட்ருக்கேன். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம பார்க்க போகிறது வந்து வெட்டிங் கார்ட்ஸ், அப்புறம் பேக்ஸ், இந்த மாதிரி நிறைய கலெக்ஷன்ஸ் வச்சிருக்காரு. ஸோ 2025 மாடலில் என்னென்ன வந்திருக்கு, என்ன ரேட்டில் கொடுக்க போகிறாங்கன்னு சொல்லிட்டு நம்ம இஜாஸ் ப்ரோ கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம். அதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனல் வந்து ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க, பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்க. ஷாப்புக்கான டீடைல்ஸ், லொகேஷன்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். ஷாப்போட மொபைல் நம்பரும் பார்த்தீங்கன்னா ஸ்க்ரீனில் ஓடிக்கிட்டே இருக்கும். நீங்கள் வாட்ஸ்அப்பில் கூட கலெக்ஷன் பார்த்துட்டு நீங்கள் ஆர்டர் கொடுக்கலாம். வாங்க நம்ம உங்கள் வீடியோவில் போயிட்டு எல்லா டீல்ஸும் கேட்டு தெரிஞ்சுக்கலாம். ஹாய் ப்ரோ, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கு ப்ரோ. நீங்க எப்படி இருக்கீங்க? ஓகே, ரம்ஜான்லாம் எப்படி போச்சு? சூப்பரா போச்சு, நல்லா ஓகே ப்ரோ. இப்போ நம்ம ஷாப்ல என்னென்ன வெரைட்டிஸ் போய் வச்சிருக்கீங்க வெட்டிங் கார்ட்ஸ்ல அந்த பேக்ல? வெட்டிங் கார்ட்ஸ் எனக்கு பொறுத்த வரைக்கும் ஏற்கனவே நிறைய வீடியோஸ் சொல்ற மாதிரி தான். 1 ரூபா கிடைச்சா 2 ரூபா கிடைச்சா லாபத்துல போதும் அப்படின்ட்டு மார்ஜின் வச்சு பண்ணிட்டு இருக்கோம். அதே மாதிரி இப்ப கலெக்ஷன் வந்து புதுசா ட்ரெண்டிங் மாடல் நிறைய வந்திருக்கு சரிங்களா. இப்ப அடுத்து மே மாசம், ஜூன், ஜூலை எல்லாம் வந்து சீசன். ஸோ அதுக்கான புது கலெக்ஷன் என்ன நான் போட முடியுமோ அதாவது நாங்க வெளியே தேடி பிடிச்சி ஒரு 4-5 மேனுஃபேக்சரிங் பிடிச்சி புது கலெக்ஷனா இறக்கிருக்கோம். புது சப்ஸ்கிரைபர்ஸ்க்கு ஷாப்புக்கு எப்படி வரணும்னு சொல்லிட்டு ஒரு கம்ப்ளீட் லொகேஷன் சொல்லுங்க. அதாவது பாத்தீங்கன்னா ஆண்டர்சன் ஸ்ட்ரீட் கரெக்டா எப்படி சொல்லணும்னா பாரிஸ் வந்துட்டீங்கன்னு வச்சுக்கலாம். பாரிஸ் பஸ் ஸ்டாண்ட் ஆப்போசிட்ல ஒலிம்பிக்னு இருக்கும். ஒலிம்பிக்னு ஒரு பெரிய ஃபேமஸான கடை தான். அந்த தெருக்குள்ள ஆண்டர்சன் ஸ்ட்ரீட்னு சொல்லுவாங்க. அது உள்ள வந்துட்டீங்கன்னா எடுத்தாப்புல சுப்ரீம் கார்ட்ஸ்னு வரும். கேட்டுவாங்க. சுப்ரீம் கார்ட்ஸ் ஆப்போசிட்ல ஒரு சந்து கட்டாகும், சின்ன சந்து. அது சந்துல ஃபர்ஸ்ட் கடை நம்ம கடை தான். நீங்க பாம்பே பேக்ஸ் அண்ட் கார்ட்ஸ் கிட்ட நீங்க எங்க கேட்டாலும் அவங்க தெளிவான அட்ரஸ் சொல்லிடுவாங்க. டைரக்டா நீங்க விசிட் பண்ணுங்க ஷாப். ஓகே, ஸோ இப்போ வந்து புது கலெக்ஷன்ஸ் வந்து ப்ரோ கொண்டு வந்திருக்கான்னு சொல்றாரு. ஸோ அது ரேட் என்ன ஸ்டார்டிங்ல இருக்குன்னு சொல்லிட்டு மொத்த டீடைல்ஸும் இப்போ நம்ம பார்க்கலாம். வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாம பாருங்க. ப்ரோ கலெக்ஷன் காட்டுங்க ப்ரோ. ஃபர்ஸ்ட் எந்த கார்டு வந்து ஸ்டார்டிங் ரேஞ்சஸ்ல புதுசா உங்களுக்கு நம்ம எப்பயுமே வந்து நம்ம ஒயிட் கலர்ல பாத்துருப்போம் சரிங்களா. ஒயிட் கலர்ல ரொம்ப ஒயிட் கலர்ல பாத்துருப்போம். இந்த கார்னர்ல வந்து பாத்தீங்கன்னா மல்டி கலர், இப்போ மல்டி கலர்ஸ்ல ஓட்டிட்டு விதவிதமான கலர்ஸ்ல உங்களுக்கு கொடுத்துட்டு இருக்கோம். இது எல்லாமே 8 ரூபா. நான் ஃபர்ஸ்ட் அந்த கார்டு சொல்லியிருப்பேன். இப்போ இந்த கார்டு எல்லாமே 7 ரூபால இருந்து தரேன். 7 ரூபா. கலர் வெரைட்டிஸ்ல வந்து ஃபுல்லாவே மல்டி கலர் தான். இது வந்து போர்டு தானே? இது போர்டு உள்ளக்க இருக்கிறது மட்டும் பேப்பர் சரிங்களா. இந்த பேப்பர்ல வித்தியாசமா என்ன கலர் வெரைட்டிஸ் தரலாம் அப்படின்ட்டு பார்க்கும்போது நிறைய கலர் வெரைட்டிஸ்ல இல்ல பெருமாள், முருகர் வச்சு விநாயகர் வந்து காமன் எல்லாத்துக்குமே ஆகுது. ஓகே, ஸோ இந்த கையில் வைக்கிற கார்ட்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா வெறும் 7 ரூபா. வீடியோ பார்த்துட்டு டைரக்டா வந்து 7 ரூபா கார்டு சொன்னாலுமே இந்த மாதிரி கலெக்ஷன்ஸ் வந்து காமிப்பாங்க. ஸோ வீடியோல வந்து சாம்பிள் தான் நாங்கள் காட்ட முடியும். நேரடியாக வந்தீங்கன்னா உங்களுக்கு பல வெரைட்டிஸ் இருக்கு. நீங்க பொறுமையா தேர்ந்தெடுத்து கார்டை வந்து சூஸ் பண்ணிட்டு பை பண்ணிட்டு போகலாம் சரிங்களா. இதோட அடுத்து கொஞ்சம் பெரிய சைஸ்ல கொஞ்சம் மாடர்னா கொஞ்சம் நல்லா வேணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா
உங்களுக்கு இந்த மாதிரி செட்ல சரிங்களா. அதாவது சேம் பேட்டர்ன்ல சேம் மல்டி கலர்ல பெரிய சைஸ். ஆமா, பேப்பர் செட்னு சொல்லுவாங்க. அதே பேப்பர் செட் தான், ஆனா பெரிய சைஸா இருக்கும். ஆனா இதுல என்ன பிளஸ்னா ஸ்டிக்கர் வச்சு தரோம். ஃபர்ஸ்ட் வந்ததுல எல்லாம் ஸ்டிக்கர்லாம் வராது சரிங்களா. பேப்பர் செட் ஃபுல்லா பிளேனா இருக்கும். இதுல வந்து ஸ்டிக்கர் வச்சு ஓகே, ரொம்ப பிரீமியமா இருக்கு பாருங்க. பாக்குறதுக்கு நல்லா இருக்கும். அதுவே உங்களுக்கு கார்டு மாதிரி இருக்கு. 11 ரூபா 12 ரூபா 10 ரூபா சொன்னா இது வாங்க மாட்டீங்களா என்ன? நார்மல் கார்டு ஏன் வாங்குறீங்க? ஸ்டிக்கர் வச்சே வாங்குங்க. கலர் ஃபுல்லா இருக்கும்ல. உங்களுக்கு தனியா ஸ்டிக்கர் வாங்கினாலே உங்களுக்கு வந்துடும் ரேட்டு. சேர்த்தே உங்களுக்கு தரேன்றல 11 ரூபாய்க்கு தரேன், போங்க பாத்துக்கலாம். வெறும் 11 ரூபாய்க்கு இந்த பெரிய சைஸ் கார்டு வந்து பாத்தீங்கன்னா மல்டி கலர்ல சூப்பரா வாங்கிட்டு போகலாம். ஆனால் உள்ளுக்குள்ள வந்து பாத்தீங்கன்னா பேப்பர் மட்டும் தான், வெளியில வந்து போர்டு ஃபுல்லா உங்களுக்கு. ஓகேங்களா, செம்ம கார்டு இதெல்லாங்க. இப்போ வந்த மாடல் தான், தேடி தேடி கண்டுபிடிச்சு எடுத்தது தான். ஓகே, பஜார்ல வந்து 2-3 ஷாப்ல மட்டும் தான் அவைலபிள். ஆமாங்க, வேற எங்கேயுமே கிடைக்க மாட்டாங்க. அதாவது மேனுஃபேக்சரிங்ல ஒரு 2-3 ஷாப் மட்டும் தான் தருவாங்க சரிங்களா. அதுல நம்ம ஒரு ஷாப் நம்ம வாங்கி வச்சு விற்கிறோம். பாம்பே பேக்ஸ் அண்ட் கார்ட்ஸ்ல வந்தீங்கன்னா மலிவான விலையில பிரீமியமான கார்ட்ஸ் வந்து நீங்க பர்ச்சேஸ் பண்ணிட்டு போயினே இருக்கலாம். ஆமா, ஓகே. இப்போ இந்த கார்டு இது பேப்பர் செட்டை பாத்துட்டீங்க. பேப்பர் செட்ல 7 ரூபாலையும் உங்களுக்கு 10 ரூபாலையும் 11 ரூபாலையும் காட்டிட்டேன் சரிங்களா. இதுக்கப்புறம் எனக்கு போர்டு வேணும், அதே சைஸ்ல சின்னதா சைஸ்லயே வேணும்னா உங்களுக்கு இந்த மாதிரி ஸ்டிக்கர் வச்சு தருவோம். ஓகே, அதாவது ஃபுல்லா போர்டு தான், ஃபுல் அண்ட் ஃபுல் போர்டு தான். இது போர்டு தான், இந்த உள்ளக்கையும் போர்டா வரும், வெளியும் போர்டு. இந்த கார்டெல்லாம் பார்க்கும்போது அப்படியே ப்ரீமியமா இருக்கும் சரிங்களா. ப்ரீமியம் கார்ட்ஸ் எல்லாமே இந்த கார்டு எல்லாமே ஸ்டார்டிங் 13 ருபீஸ்ல இருந்து தரேன். வெறும் 13 ஸ்டிக்கரோட உங்களுக்கு நான் 13 ரூபாய்க்கு தரேன். வெரைட்டிஸ் அதிகமா இருக்கு என்கிட்ட. ஓகே சரிங்களா, ஏகப்பட்ட வெரைட்டிஸ். இதுல கலர்ஸ் வந்து எவ்வளவு இருக்கு? நிறைய கலர்ஸ் இருக்குங்க, நிறைய கலெக்ஷன்ஸ் இருக்கு. இப்ப புதுசா இப்போ ஒன்னு மாடல் ட்ரெண்டிங் ஆயிட்டு இருக்கு. அதாவது ராஜாராணி. இதே செட்ல வந்து ராஜாராணின்ட்டு அவங்களோட படம் போட்டிருப்பாங்க. அந்த படத்தையும் நான் காட்டுறேன். இப்போ இந்த மாடல்ல இங்க ராஜாராணி படம் போட்டிருப்பாங்க. உள்ள ஃபுல் அண்ட் ஃபுல் போர்டு. இதெல்லாம் 13 ரூபா 14 ரூபா 15 ரூபாய்க்கு தந்துட்டு இருக்கேன். கலர் வேரியன்ஸ் வந்து நிறைய இருக்கு, எக்கச்சக்கமான கலர் வேரியன்ஸ் இதுலயே இருக்கும். டிசைனே நிறைய இருக்கு. இந்த கார்டு டிசைன் நிறைய இருக்கும். விநாயகர் வச்சு தருவாங்க. ஒரு காலத்துல இந்த கார்டெல்லாம் வந்து ரேட் ஹெவியா இருக்கும். ஹெவியா இருந்துச்சுங்க. 20 ரூபாய்க்கு வித்துருந்தானுங்க. இப்ப கூட இந்த தெருக்குள்ள பாத்தீங்கன்னா 20 ரூபான்னு விக்கிறானுங்க. ஆனா நம்மளுக்கு அதெல்லாம் வேணாம் சரிங்களா. 13 ரூபாய் இந்த கார்டு நான் தரேன். வெறும் 13 ரூபாய். யாராலையும் தர முடியாது. நீங்க இந்த போட்டோ எடுத்து போய் எங்க வேணா கேளுங்க. இப்பயும் நான் கேரண்டி சொல்றேன், என் கடையில தர ரேட்டு யாராலையும் தர முடியாது, எவனாலையும் தர முடியாது சரிங்களா. மேனுஃபேக்சரிங் டைரக்டா என்கிட்ட தராங்க. நான் உங்களுக்கு நான் 2 ரூபா வச்சோ இல்ல 1 ரூபா வச்சோ மார்ஜின் வச்சு சொல்றேன். இவ்வளவு ஓப்பனா பேசுறேன். யாருமே என்ன சத்தம் போட தான் செய்வாங்க. எனக்கு மக்கள் வேணும், கஸ்டமர்ஸ் வேணும். அதனால நான் உங்களுக்கு ஓப்பனா சேலஞ்ச் பண்ணி தரேங்க சரிங்களா. இது மட்டும் தான் இல்லைங்க, இதுலயே கலர்ஸ் பாருங்க. ஸோ அதாவது பஜார்ல சாம்பிள் போட்டோ வந்து யாருமே அலோட் பண்ண மாட்டாங்க. பாம்பே பேக்ஸ் கார்ட்ஸ்ல வந்தீங்கன்னா நீங்க வந்து இந்த மாதிரி சாம்பிள் போட்டோ எடுத்துட்டு பஜார்ல வந்து விலையை விசாரிச்சுட்டு அப்புறம் நீங்க வந்து பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். இதுலயே அதே ராஜாராணி போட்டோல அக்லாரிக் போர்டு வச்சு நேம் பிளேட் வச்சு தருவாங்க. ஓகே, அப்படியே இது பக்காவா இருக்கு ப்ரோ, பயங்கரமா. இதெல்லாம் ரொம்ப கம்மியா தரேன் சரிங்களா. மினிமம் 16 ரூபாய்க்கு இதை கார்டை வாங்கிட்டு போயிட்டே இருக்கலாம். ஓகே, வெறும் 16 ரூபாய். 16 ரூபா. ஓகே, பஜார்ல நீங்க எங்க தேடி அலைஞ்சாலுமே பாத்தீங்கன்னா பெரிய பெரிய ஷோரூம்ல போனா கூட இந்த ரேட்டுக்கு யாருமே தர முடியாது. இதே கார்டு தான் எல்லா ஷோரூம்லயும் இருக்கும், பெரிய பெரிய ஷோரூம்ல. ஆனா ரேட் ஹெவியா இருக்கும். பட் பாம்பே பேக்ஸ் அண்ட் கார்ட்ஸ்ல வந்தீங்கன்னா பிரீமியமான செக்மெண்ட் வெறும் 16 ரூபாய்க்கு நீங்க வாங்கிட்டு போயிட்டே இருக்கலாம். இப்ப இதை 16 ரூபாய்க்கு பாத்துட்டீங்க. என்னடா ராஜாராணி கார்டு மட்டும் தான் இப்ப ட்ரெண்டிங்கா போயிட்டு இருக்கா அப்படின்னு கேட்டீங்கன்னா அந்த மாதிரி இல்லைங்க சரிங்களா. இப்ப பாருங்க எல்லோ வெரைட்டிஸ்ல செம்மையா இருக்கு ப்ரோ. இது பிரீமியம் லுக்கா, இன்னும் சூப்பர் பிரீமியமா இருக்கும். ஒயிட் லுக்ல பயங்கர கிராண்டா இருக்கு. இதுல 4 கலர்ஸ் இருக்கு. செம மாடல். இது ரொம்ப பிரீமியமா போயிட்டு இருக்கு. ரெண்டுமே செம ஹைலைட்டா இருக்கு. இது 16 ரூபானா இது 17 ரூபா. ஓகே, 1 ரூபாய் மட்டும் ஜாஸ்தி. 1 ரூபா மட்டும் ஜாஸ்தி. ஏன்னா இந்த ஒர்க்குக்காக சரிங்களா. பார்க்கும்போது பிரீமியம்காக உங்களுக்கு அந்த லுக். நேம் பிளேட் வச்சு யாருங்க தருவா? தரமாட்டாங்க. நான் தரேங்க. ஆல் ஓவர் இந்தியா டெலிவரி பாத்தீங்கன்னா அவைலபிளா இருக்கு. கண்டிப்பா நீங்க சிங்கப்பூர்ல இருந்து பார்த்தா கூட உங்களுக்கு அங்கேயும் டெலிவரி கொடுக்க ரெடியா இருக்காரு. ட்ரெடிஷ்னலா உங்களுக்கு எல்லோ கலர்ல உங்களுக்கு கோல்டன் கலர்ல வேணும்னாலும் தர முடியும் எங்களால சரிங்களா. இன்னும் இந்த மாடல்லாம் அழியாத மாடலுங்க. இன்னும் இந்த சைனிங் உங்களுக்கு பக்காவா இருக்கும். இந்த போர்டுலாம் வந்து கோல்டன் போர்டு. ஓகே, ஃபுல் அண்ட் ஃபுல் எல்லாமே வர்க் தான். கோல்டா இருக்கும். கோல்டு ஃபுல் அண்ட் ஃபுல் கோல்டு. சரியா தங்கம் ஜொலிக்கிற மாதிரி உங்களுக்கு. இது எல்லாமே 13 15 தான் நம்ம தரேன் சரிங்களா. இது இன்னும் பல்க் குவான்டிட்டி நீங்க பர்ச்சேஸ் பண்ணீங்கன்னா அந்த 5 ரூபான்றது இன்னும் டிஸ்கவுண்ட் பண்ணி வாங்கிட்டு போகலாம். அதாவது என்ன பொறுத்த வரைக்கும் கஸ்டமர் பேசதாங்க மனம் இறங்கிட்டே இருக்கும் சரிங்களா. நம்ம 1 ரூபா வச்சுதான் தரோம். அதுக்கேற்ற மாதிரி கொடுத்துருவாங்க. என்னால இதுதான் முடியும் அப்படின்னு சொல்லிட்டேன்னா கொடுத்துருவாங்க கஸ்டமர் ஏற்ற மாதிரி. ஸோ இந்த கார்டோட விலை எல்லாம் நீங்க சொல்லிட்டீங்க. ஸோ மக்கள் நினைச்சுப்பாங்க இதெல்லாமே வித் பிரிண்டிங்கோட சொல்றாங்களா வெறும் கார்டோட சொல்றாங்க? அதுதான் இருக்கு. அதாவது இப்ப பிரிண்டிங் இல்லாம தான் கார்டு தருவாங்க சரிங்களா. ஃபர்ஸ்ட் வந்து பிரிண்டிங் இல்லாம தான் ரேட் சொல்லியிருக்கேன். இது பிரிண்டிங் வேணா தனியா. ஓகே, 1000க்குன்னு இவ்வளவு கணக்கு இருக்கு என்கிட்ட. ஓகேவா, இவ்வளவு அமௌண்ட் அது என்னால சொல்ல முடியாது. ஏன்டா கார்டையும் உடைச்சு விட்ட
பிரிண்டிங் ரேட்டு உடச்சு விட்டுறியா அப்படின்ட்டு இங்க பஜார்ல இருக்க ஆளுங்க வந்து என்ன சத்தம் போடுவாங்க சரிங்களா. அதனால நான் அதை சொல்ல முடியாது. ஆனா அதுவும் நான் கம்மியா தாங்க தரேன். ரேட் ரொம்ப கம்மியா தான் பிரிண்டிங் சார்ஜும் பண்ணி தரேன். 1000 வரைக்கும் ஒரு கணக்கு இருக்கு. நீங்க கடைக்கு வாங்க சரிங்களா, வந்துட்டு நீங்க உட்காந்து பேசுங்க. நீங்க டைரக்டா என்கிட்ட ஆர்டர் கொடுத்து தான் நீங்க வெளியே போவீங்க, நார்மலா நீங்க போக மாட்டீங்க. அதே மாதிரி பிரிண்டிங் வேஸ்டேஜ் நீங்க வந்தீங்கன்னா 360 டிகிரில வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பேம்ப்ளெட் ஒட்டி இருப்பாங்க. பிரிண்டிங் வேஸ்டேஜ் வந்து பாத்தீங்கன்னா 3ல இருந்து 5 வரைக்கும் கம்பல்சரி வந்து பிரிண்டிங் வேஸ்டேஜ் கண்டிப்பா வரும். அதாவது கார்டு போடும் போது சில பேர்லாம் என்கிட்ட கேள்வி கேட்கறாங்க, ப்ரோ 1000 கார்டு கொடுத்தேனே 1000 கார்டுல என்ன ஒரு 10 கார்டு கம்மியா இருக்கு அப்படின்னா, கம்மியா ஆகுங்க. அப்புறம் உங்க கார்டு எடுத்து தாங்க நாங்க பிரிண்டிங் கொடுக்க முடியும். உங்க கார்டுல பிரிண்டிங் போட்டுட்டே இருக்க போதுதான் நல்லா வர வரையும் போட்டுட்டு இருப்பாங்க. அதுல 5 கார்டு 10 கார்டு போக தான் செய்யும். போனதுக்கு அப்புறம் தான் மீதி வர கார்டு எல்லாமே நல்லா அதை வச்சுதான் நான் உங்களுக்கு தர முடியும். சோ அதனால 5 கார்டு 10 கார்டு கண்டிப்பா கம்பல்சரியா குறையும். அதுக்கேற்ற மாதிரி நீங்க போட்டுக்கங்க. ஃபேமஸான கார்டு போயிட்டு இருக்குங்க இந்த மார்க்கெட்ல. ஃபர்ஸ்ட் வீடியோ போட்டது இந்த கார்டு நான் தாங்க. இந்த கார்டை இப்ப எல்லாமே ஜோக் காட்டுறானுங்க. என்ன ஜோக் காட்டுறீங்களா? என்ன ரங்கா ஜோக் காட்டுறீங்களா? சரிங்களா, நல்லா பாத்துக்கங்க. இப்ப எல்லாம் ஜோக் காட்டுறானுங்க. 15 ரூபா 20 ரூபா விக்கிறானுங்க. ஆனா நான் 10 ரூபாய்க்கு விக்கிறேன். வெறும் 10 ரூபாய். ஆமா, இன்னும் போனா 9 ரூபாய்க்கு தருவேன். போங்க 9 ரூபாய்க்கு எடுத்துக்கங்கன்றல 9 ரூபாய்க்கு தரேன். ஓகே ஓகே 15 ரூபான்றானுங்க. நான் 2-3 வீடியோ கூட பார்த்தேங்க. அதுல சொல்றானே ஜோக் காட்டுறாங்க நம்ம கண்ணு முன்னாடி. என்னடா இவனு கஸ்டமருக்கு 6 ரூபா லாபம் வச்சு விற்கிறான். 1000 கார்டு என்னங்க ஆச்சு? 6000 ரூபாய் ஆச்சுலங்க. அவ்வளவுலாம் நமக்கு சம்பாதிச்சு தேவை கிடையாதுங்க. ஒரு நாளைக்கு 10 கஸ்டமர் வராங்களா, அது போதுமே. இந்த கார்டு ஸ்வைப்பிங் கார்டு உங்களுக்கு நான் 9 ரூபாய்க்கு தரேங்க. வெறும் 9 ரூபாய். இப்ப ரேட் வந்து கொடுக்குறாங்க வெறும் 9 ரூபாய். ஸோ இதுக்கு முன்னாடி 10 ரூபா கொடுத்துருந்தாங்க. இப்போ வந்து சப்ஸ்கிரைபருக்காக 1 ரூபாய் கம்மியை கொட்டி 9 ரூபாய்க்கு இப்போ ஃபைனல் வந்து. ஆமா, தந்துட்டு இருக்கேன். இப்போ ஓபன் பண்ற ப்ரோ பெரியப்பாவை. இது எல்லாமே பெரியப்பா பாக்ஸ் கார்டு சரிங்களா. இதோட நேம் அப்படியே பாத்தீங்கன்னா உங்க ஸ்வீட் பாக்ஸ் மாதிரி உங்களுக்கு பெரிய சைஸா ஃபுல்லா பாக்ஸ் தான். எல்லாமே கலர் கலந்து உள்ள வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு உள்ளுக்கும் போர்டு வெளிக்கும் போர்டு உங்களுக்கு பக்கா ஃபுல் பக்கா ஃபினிஷிங்ல இருக்கும் ப்ரோ. எல்லாமே கலெக்ஷன்ஸ் பாருங்க, உங்களுக்கு நிறைய கலெக்ஷன்ஸ் இருக்கு. உங்களுக்கு இதுல எவ்வளவு நினைக்கிறீங்க? எவ்வளோ ஒரு 24 30 ரேஞ்சஸ்லாம் போகாதீங்க ப்ரோ. 23 ரூபாய்க்கு தரேன் ப்ரோ. 23 ரூபாய். இந்த கார்டு 8க்கு 8 பாக்ஸ் கார்டு சைஸ் 23 ரூபாய்க்கு நான் தரேன். இதுல குறிப்பிட்டு ஒரு 10-15 டிசைன் தான் இருக்கு சரிங்களா. இப்ப புதுசா வாங்கிட்டு வந்தது இது மட்டும் கிடையாது. இதுலயே இன்னும் பயங்கரமா தரேன் பாருங்களேன். உங்களுக்கு பார்த்தோன்னே பிடிக்கணும் அப்படின்னு சொன்னீங்கன்னா இப்ப எடுக்கிறேன் பாரு. ஓகே, கருப்புற மாதிரி பத்துக்கினா இந்த மாதிரி ஒரு கார்டு. சூப்பர் டிசைன், சூப்பர் கலெக்ஷன். அப்படியே சும்மா நேம் போர்டு எல்லாமே உங்களுக்கு ஆரி ஒர்க் நிறைய போட்டிருக்காங்க. அப்படியே வரும். ஓகே, ஸோ வெளியில் இந்த கார்டெல்லாம் வந்து என்ன ரேட்டில் விற்கிறாங்க சொல்லிட்டு நீங்கள் நம்ம கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ பாம்பே பேக்ஸ் அண்ட் கார்ட்ஸ் இதெல்லாமே பார்த்தீங்கன்னா வெறும் 24 ரூபா 23 ரூபாய்க்கு கொடுக்குறாங்க இந்த கார்டு. சரிங்க, நீங்கள் பல்க் குவான்டிட்டி பர்ச்சேஸ் பண்ணும்போது இன்னும் வந்து டிஸ்கவுண்டோட நீங்கள் வாங்கிட்டு போயின்னே இருக்கலாம். நான் இது வரைக்கும் சொன்னது ரேட்டு எல்லாமே பார்த்தீங்கன்னா பாக்ஸ் ரேட் மட்டும்தான். பிரிண்டிங் சார்ஜஸ் உங்களுக்கு தனி. சரிங்களா, இப்போ பார்த்தது பெரியப்பா பார்த்துட்டீங்களா? அதுக்கடுத்து சித்தப்பா காட்டுறேன் பாருங்க. சித்தப்பா இத பெரியப்பாக்கு ஒரு மினி, சித்தப்பாக்கு ஒரு மினி, பெரிய சைஸ் கார்டு பாக்ஸ் கார்டு. ப்ரோ வந்து தப்பா சொல்றாரு. அதாவது இதுதான் சித்தப்பா சொல்லணும், இதுதான் பெரியப்பா சொல்லணும். ஏன்னா இதுக்கும் பாத்தீங்கன்னா டிஃபரெண்ட் உங்களுக்கு தெரியும் பாருங்களேன். நீங்க ஃபர்ஸ்டே பெரியப்பான்னு சொல்லிட்டீங்களா, அதனால நான் மேனேஜ் பண்ணிட்டேன். ஓகே, ஸோ இவ்வளவு பெரிய சைஸ் வந்து பாத்தீங்கன்னா வெளியில போனீங்கன்னா கண்டிப்பா ரேட் ஹெவியா சொல்லுவாங்க பாக்ஸ் கார்டு. அதாவது ப்ரோ இப்போ நான் உங்ககிட்ட நான் சொன்னது பெரியப்பா சித்தப்பா காமிச்சது வந்து வெளியெல்லாம் வந்து 60 ரூபா 70 ரூபான்னு விற்கிறானுங்க. ஆனா மக்களுக்கும் உங்களுக்கும் ஒன்னே சொல்லிக்கிறேன், நீங்க எதை பார்த்துட்டு வரீங்க? ஜேடி கிரியேஷனை பார்த்துட்டு வரீங்களா? வந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பட்டன் நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டேன் வந்து காட்டினா மட்டும்தான் இந்த கார்டு 30 ரூபாய்க்கு 23 ரூபாய்க்கு நான் தர முடியும். இல்லைன்னா இந்த கார்டு நீங்க எங்க போய் கேட்டாலும் 70 ரூபா 50 ரூபா 60 ரூபா கம்மி தர மாட்டாங்க. ஃபர்ஸ்ட் மறக்காம கடைக்குள்ள வரும்போது ஜேடி கிரியேஷன் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு என்கிட்ட வீடியோ காட்டுங்க. வித் ப்ரூஃப் ஐ வில் கிவ் ஃபிளாட் டிஸ்கவுண்ட். ஓகே, வெறும் 30 ரூபாய்க்கு கொடுக்குறாங்க. ஆமா, ஓகே. இது வெளியில போனீங்கன்னா இதுவே வந்து 70 ரூபா 50 ரூபா அந்த ரேட் சொல்லுவாங்க. ஸோ இங்க வந்தீங்கன்னா வெறும் 30 ரூபாய்க்கு நீங்க வாங்கிட்டு போயிட்டா இருக்கா. எனி கலெக்ஷன் எது கார்டு வாங்கினாலும் 30 ரூபா தான். இது எல்லாமே பெரிய சைஸ் எல்லாமே 30 ரூபா கார்டுங்க. இதெல்லாம் செம மாடல். டோர்லாம் பாருங்க, வேற லெவல்ல இருக்கும் பாருங்க. இதெல்லாம் பாருங்க, எல்லாம் ராஜாராணி ட்ரெண்டிங் நிறைய இருக்கு. எல்லாம் சூப்பரா இருக்கு. நீங்க வந்து பார்த்துட்டு ஓகே பண்ணிட்டு போயிட்டே இருக்கலாங்க. ஆனா பிரிண்டிங் சார்ஜ் இதுக்கு மட்டும் ரேட் அதிகமா வருங்க சரிங்களா. ஆனா அதுவும் பெனிஃபிட் தான். இது ஒற்றை சார்ஜ் இருக்கு, எல்லாமே ஒர்க் அதிகனால பாக்ஸ் கார்டுக்கு மட்டும் தனியான பிரிண்டிங் சார்ஜ் வரும். அது கம்மியா தான் நான் தரேன்.
நீங்கள் பெஸ்ட் அண்ட் ப்ரைஸஸ்லாம் வாங்கிட்டு போகலாம் ப்ரோ. ஸோ அதே மாதிரி இங்கே இருக்கிற கலெக்ஷன்ஸ் எல்லாமே நீங்கள் வந்துட்டு ஷாப்புக்கு விசிட் பண்ணி ஃபோட்டோ எடுத்து நீங்கள் 10 கடை 100 கடை விசாரிச்சு கூட நீங்கள் வாங்கிட்டு போகலாம். இந்த ரேட்டுக்கு யாருமே தர முடியாது. ஸோ சாம்பிள்ஸ் கூட இங்கே பஜாரில் யாருமே அலோடு கிடையாது. பாம்பே பேக்ஸர் கார்ட்ஸ் வந்தீங்கன்னா அதுவும் சாம்பிள்ஸ் வந்து அலோடு பண்ணியிருக்காரு, நிறைய வீடியோலும் சொல்லியிருக்காரு ப்ரோ. ஸோ இங்கே வந்தீங்கன்னா பேக்ஸ் எல்லாமே அவைலபிளாக இருக்குது. நீங்கள் டேரெக்டாக ஷாப்புக்கு வாங்க, உங்களுக்கு கார்டு வாங்கும் போது பேக்கோட அப்படியே சேர்த்து வாங்கலாம். ஸோ பேக் அப்டேட் வந்து பார்த்தீங்கன்னா அடுத்த வீடியோவில் உங்களுக்கு கொடுக்குறேன். ஸோ ஷாப்புக்கான லொக்கேஷன்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. ஷாப்போட மொபைல் நம்பர் எல்லாமே பார்த்தீங்கன்னா ஸ்க்ரீனில் ஓடிட்டே இருக்கும். நீங்கள் வந்து துபாயில் இருக்கீங்க, சிங்கப்பூரில் இருக்கீங்க, ஸோ மலேசியாவில் இருக்கீங்க, இந்த கார்டெல்லாம் நீங்கள் பர்ச்சேஸ் பண்ண நினச்சிங்கன்னா நீங்கள் அவங்களுக்கு கால் பண்ணுங்கள். வாட்ஸ்அப்பில் வந்து டிசைன் அனுப்புவாங்க. உங்களுக்கு எந்த கார்டு பிடிச்சிருக்கோ ரேட்டை பேசிட்டு நீங்கள் வந்து கார்டும் பார்த்தீங்கன்னா டெலிவரியும் பண்ணி விட்டுருவாங்க. ஸோ டேரெக்டாக ஷாப்புக்கு வாங்க. இதெல்லாம் நான் என்ன சொல்கிறது நீங்கள் தான் சொல்லணும். ஷாப்புக்கு வந்து ரேட் எவ்வளோ எப்படி கொடுத்துருக்காங்க, ரெஸ்பான்ஸ் எப்படி கொடுக்குறாங்க, A to Z டீட்டெயில்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா நம்ம சேனலில் கமெண்ட் பண்ணுங்கள். இதோட அடுத்த வீடியோவில் சந்திப்போம். ஸோ மார்க்கெட்டில் யாருமே இந்த பஜார்லேயே யாருமே வந்து இந்த ரேட்டு தர முடியாது. அது வந்து உங்களுக்கு ப்ரோ வந்து உறுதியாக வந்து சொல்கிறாரு. வீடியோலையும் பார்த்தீங்கன்னா ஓப்பன் டாக்காக வந்து பேசியிருக்காங்க. ஸோ நீங்களும் வந்து பஜாரில் பல கடைகளை ஏறி திரிஞ்சு பாம்பே பேக்ஸில் வந்து விசிட் பண்ணுங்கள். ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இந்த வீடியோ. ரொம்ப நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். நீங்கள் நம்ம சேனல் வந்து ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனும் ப்ரெஸ் பண்ணுங்கள். நிறைய பேர் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணாமல் வீடியோ பார்க்குறீங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். அப்போ தான் இந்த மாதிரி ரெகுலரான அப்டேட்ஸும் உங்களுக்காக நான் போஸ்ட் பண்ணிகிட்டே இருப்பேன். ஸோ இதோட அடுத்த வீடியோவில் சந்திப்போம். டாடா பை பை.